ஹாய் கைஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்டிங். இன்வெஸ்டிங்னு பார்த்தீங்கன்னா நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குங்க. இப்போ நீங்கள் டைம் உங்கள் மேலே இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களை எதாவது டெவலப் பண்ணுறதுக்கு நீங்கள் பண்ண போகிறீங்க. இப்போது மணி எதில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, இட் கேன் பி ஆன் எனி அசெட்ஸ். ஸோ அந்த மாதிரி இப்போ நம்ம ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்டிங் அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேபிட்டல் அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்டிங், அப்புறம் அசெட் இன்வெஸ்டிங், ரியல் எஸ்டேட் இன்வெஸ்டிங்காக இருக்கட்டும், இல்லை கமாடிட்டி இன்வெஸ்டிங்காக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு கேபிட்டல் தேவை. கேபிட்டல் இல்லாமல் இன்வெஸ்டிங் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலோ இல்லை படித்தாலோ அதோட மோட்டிவேஷன் இருக்குமே தவிர உங்களுக்கு எண்ட் ஆஃப் தி டே ஒரு டிமோட்டிவேஷனும் இருக்கும். ஏன்னா காசு இருந்தால் தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ before you start on investing or before you learn something on investing, focus on capital. So when I say capital, how do you generate it, right? So either நீங்கள் வேலைக்கு போய் சம்பாதிக்கலாம், இல்லை ஒரு பிஸ்னஸ் பண்ணி சம்பாதிக்கலாம். பட் பிஸ்னஸ் அகெயின் யூ நீட் கேபிட்டல் டு இன்வெஸ்ட், ரைட்? ஸோ ஒரு யங்ஸ்டர், நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, யங்ஸ்டரில் எனிபடி ஹூ வாண்ட்ஸ் டு ஸ்டார்ட் தேர் இன்வெஸ்டிங் ஜேர்னி, டூ சம்திங் டு create your capital, right? And generally நம்ம சைட்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா, the only way to create capital is you work somewhere. ஸோ சேவிங்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு கேபிட்டல் லைக் 10,000, 12, 20,000, 30,000, வாட் எவர் யுவர் டினாமினேஷன் யூ கேன், அதை நீங்கள் சேர்த்து வச்சதுக்கப்புறமா தென் யூ ஸ்டார்ட் இன்வெஸ்டிங். அண்ட் இன்வெஸ்ட் பண்ணும்போது யூ கேன் லுக் ஃபார் டைவர்சிஃபிகேஷன். அது ரியல் எஸ்டேட்டில் நீங்கள் போட போகிறீங்களா, இல்லை கமாடிட்டியில் பண்ண போகிறீங்களா, இல்லை ஸ்டாக் மார்க்கெட்டில் பண்ண போகிறீங்களான்றது அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். பட் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் is capital. And even after you start your investing journey, it's always capital preservation, because capital போயிடுச்சு அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. So after you earn a considerable amount of capital, you can take your own risks, and risk கொஞ்சம் பெருசாகவே எடுக்கலாம். பட் அது வரைக்கும் always focus on capital preservation, because that is really really important in financial discipline and in the investing world. Thank you. And வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இருந்துச்சு, கேபிட்டல் எப்படி ஜெனரேட் பண்ணுறது, கேபிட்டல் எப்படி ப்ரிசர்வ் பண்ணுறது, அதெல்லாம் உங்களுக்கு கொஸ்டின் இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ஐ கேன் ஹெல்ப் யூ வித் தட். தேங்க்யூ.